டிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இன்றைய தினம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம், எப்படி வந்து அப்ஜெக்ஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு எத்தனை கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கொடுத்துருந்தோம். அது எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் டெக்ஸ்ட் புக் முதல் கூட நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், என்னென்ன டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 8 கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ எனக்கு அனலைஸ் பண்ணாமல் இதை காட்டிலும் இன்னும் கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்றது வந்து தெரியல. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மாற வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா 8 கொஷின் அப்படின்றது அதிகமான ஒன்று 2 8 கொஷின். ஸோ இதனால் வந்து கட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எப்போ இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைய வாய்ப்பு உள்ளது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து பிஜிடிஆர்லையும் இதே மாதிரி தான் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்து பண்ணாங்க. ஆனால் பட் மார்க் வந்து டிஆர்பியில் வந்து கொடுக்கல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதில் வந்து அவங்க மார்க் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீனால் நம்மளுக்கு கட் ஆஃபோட வாய்ப்பு வந்து குறைஞ்சே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸாம் அட்டன் பண்ண விதத்தை வச்சு மார்க் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ மார்க் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய மார்க் அனைத்துமே ஒவ்வொரு மேஜர் வைஸ் எல்லாத்துக்குமே வரும். அப்படி இருந்தாலும் டிஆர்பி வந்து அந்த ஸ்டாண்டர்டான புக்கை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க மார்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக குறையும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியலை வந்து கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் அதை மாற்றி ஃபைலாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷனை வந்து தெரிவிக்கணும். ஸோ இதில் வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகுது. அதுதான் அந்த ஓடிபி கன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீனால் நம்மளுக்கு கட் ஆஃப் எப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.